ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அழகா என் ஃப்ரெண்டில் நிறைய கேண்டில்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கேண்டில்ஸ் நம்ம எப்படி வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ஏதாவது கெட் டுகெதர் வைக்கிறீங்க, இல்லை உங்களோட ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு நாள் கேண்டில் லைட் டின்னர் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி இந்த கேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இப்போ நம்ம வாட்டர் கேண்டில் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு எம்டி பாட்டில் தேவைப்படும், சாண்டு தேவைப்படும், அப்புறம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு கிட்ட அவைலபிளாக இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கலாம். பெபிள்ஸு, ஸ்டோன்ஸு, லீவ்ஸ், ஸ்டார்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிசர், லைட்டர், ஸ்கியூவர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட கேண்டிலை ப்ளோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திரி கிடைக்கும், இதை எடுத்துக்கலாம். ஆயில் தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பாட்டிலில் 3 டைப் ஆஃப் கேண்டில் செய்ய போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபிஷ் டேங்க்லாம் யூஸ் பண்ணுற சாயில் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சாயில் அவைலபிளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற சாண்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாட்டிலில் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் தீம் ஸ்டார், அப்புறம் கொஞ்சம் லீவ்ஸு, பல்ப்ஸ் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாட்டிலில் நான் ஒரு சீ தீம் பண்ணியிருக்கிறேன். இது ஃபாசில். நம்ம பீச் சைட்லலாம் போகும்போது இது வெளியில் இருக்கும். ஸோ இதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நம்ம பீச் சைட்லேயே கிடைக்கிற இந்த ஷெல்ஸ் எல்லாம் கொஞ்சம் 1-2 போட்டு ஒரு சின்ன பிளான்ட்டும் வச்சு இந்த தீம் நான் ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன டாய்ஸ் எல்லாம் இருக்குதோ, இந்த இதுக்கு குட்டி குட்டி ஃபிஷ் டாய்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் பாட்டில்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா இது கொஞ்சம் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு தீம் ஜஸ்ட்டு வீட்டில் எல்லாம் நம்ம பிஸ்தா வாங்கிட்டு ஷெல்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஃபிஷ் டேங்குக்கு யூஸ் பண்ணுற கொஞ்சம் பெபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு நேச்சர் மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணி இந்த பாட்டிலில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளாரு, அந்த லீஃப், அந்த பெபிள்ஸ் கலர் கலராக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குதோ, அவைலபிளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் நேச்சுரல் ஃப்ளார் கூட உள்ளாடி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதுக்கு மேலே ஒரு லேயர் வாட்டர் ஆட் பண்ணணும். எல்லா பாட்டில்லையும் இந்த நம்ம போட்டிருக்கிற டாய்ஸு, லீவ்ஸ் இதெல்லாம் முங்குறது வரைக்கும் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கிறிஸ்மஸ் தீம் பண்ணதில் அந்த பல்ப் ஒன்று போட்டிருந்தேன். அது தெர்மாக்கோலில் பண்ணியிருந்தது. ஸோ அது தண்ணி பட்டதும் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டாய்ஸை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே கீழே கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு பிறகு சாயில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதுக்கு பதிலாட்டு பட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளவர் பஞ்சஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது எல்லா பாட்டிலையும் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு பிறகு ஒரு லேயர் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் ஒரு லேயரும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் or 1 இன்ச்சு மேலே வர்றது மாதிரி ஆயில் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம திரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்லேயோ ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான டெக்னிக்ஸ் தான். இதெல்லாம் வெளியில் 5 ஸ்டார் ஹோட்டல்
இதெல்லாம் வந்து டின்னர் பார்ட்டி இதில் எல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எவ்வளவு ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் வந்து ஷேப்ஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதில் நடுவில் வந்து ஒரு ஹோல் போடணும். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணி ஹோல் போடுறேன். நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, கையில் பஞ்ச் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கிறத எடுத்து நல்லா சூடு பண்ண வச்சு இதில் ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ஹோல் போட்டுற வேண்டியதான். நான் இன்றைக்கி காம்பஸ் வச்சு போட்டதுனால ஸ்கியூவர்ஸ் எடுத்து அதுக்கு உள்ளால் விட்டு ஒருக்கா எடுக்கிறேன். ஸோ அந்த ஹோல் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்கும். நமக்கு திரி வந்து கொஞ்சம் கூட பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம திரிக்கு ஏற்ற மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ கடைகள்ல எல்லாம் இந்த மாதிரி திரி கிடைக்கும். இந்த திரி கிடைக்காதவங்க காட்டன் கிளாத் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த சைஸுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹோலுக்குள்ளால் இந்த திரியை விட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து விட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இவ்வளவு தான். ஒரு சைடில் நீங்கள் வந்து ஆயில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சைடு வந்து எப்படியும் வந்து அது ஆயிலுக்குள்ளால் தான் டிப் ஆகி இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளோட பாட்டிலில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சா போதும். ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். பாருங்கள், சூப்பராக ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. இவ்வளவு தான். நீங்கள் வைக்கும்போதே கொஞ்சம் ஆயில் வந்து இதுக்கு மேலே லேயர்லேயும் வந்துடும். அதனால நீங்கள் வந்து நம்ம வந்து 3 ப்ளோ பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து எரிஞ்சு போகாது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளோயிங் கேண்டில். ஸோ பண்ணிடலாமா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா தீமும். ஸோ நம்மளோட வாட்டர் கேண்டில் வந்து வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக ரெடியாகி இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவை என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்றைக்கி 4 டைப் ஆஃப் கேண்டில் வந்து செஞ்சுருக்கிறேன். இதில் எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேண்டில் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பண்ணி ஒரு சீனரி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்ல, இது ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.